அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. அதை நாம கடைபிடிக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருபெரும் பாக்கியங்களை கொடுக்குறான். அந்த 4 விஷயம் என்ன? முதலாவது, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல, அவனுடைய கண்காணிப்புல நாம இருக்கிறோம் என்பதை உளமாற உள்ளத்துல நிறுத்துறது. வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், நீ எங்க இருந்தாலும் அவன் உன் கூட இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். வல்லாஹு பிமா தஅமலுன பஸீர், நாம என்ன செய்யறோம் என்ன பண்றோம் என்பதை எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதனால அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல நாம் இருக்கிறோம் என்பதை விளங்குறது. ரெண்டாவது, அவனுடைய வல்லமைய நாளை மறுமையில விசாரிக்கப்படக்கூடிய அந்த விசாரணை குறித்து உளமாற உள்ளத்துல பதிவு செய்யறது, அதை உள்ளத்துல நிலைநிறுத்துறது. மூணாவது சொன்னாங்க மரணத்தினுடைய நிலை, மௌத்து, அதை குறித்து நினைத்து வாழ்றது. நாலாவது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளை எண்ணி வாழ்றது. எவ்வளவு பாக்கியங்களை எவ்வளவு நியாமத்துகள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான், அதை நாம எண்ணி வாழ்றது. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான், வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்தை எப்படி நாம உபயோகப்படுத்த ஆசைப்படுறான் தெரியுமா, நீங்க அதை பத்தி பேசுங்க அப்படிங்கிறான். நான் கொடுத்த நியாமத்தை குறித்து நீங்க பேசுங்க, எவ்வளவு பாக்கியங்கள் எல்லாம் தந்திருக்கான் என்பதை குறித்து நீங்க பேசுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். பெருமைக்காக அல்ல, அல்லாஹ் அவங்களோட எனக்கு கண்ணியமா வச்சிருக்கிறான், அவங்களோட அல்லாஹ் என்ன பாக்கியம் செய்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய நியாமத்தை நினைவு கூறும் விதமாக நீங்கள் பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த 4 விஷயங்களை யார் வாழ்க்கையில கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு 2 விஷயம் கிடைக்கும். ஒண்ணு, அல்லாஹ் பாவத்தை விட்டு அவங்களை பாதுகாத்துருவான். ரெண்டாவது, இறையச்ச உணர்வை அவனுடைய கல்புல கொடுத்துருவான். அதனால அந்த 4 விஷயங்களை நாம் உளமாற வாழ்க்கையில கொண்டு வந்து இருபெரும் பாக்கியங்களை பெறுவோம்.